இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 42:8. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சாட்சியாக சொல்லுகிறார், கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். தாவீதுக்கு தேவன் கிருபையை கட்டளையிட்டார். கட்டளையிட நிற்கும். தேவன் எதை கட்டளையிட்டாரோ அது நிற்கும். தாவீதின் வாழ்க்கையில கிருபை விலக்கப்படாமல் இருக்க காரணம் தேவன் கட்டளையிட்டார். தாவீதின் வாழ்க்கையில கிருபையை கட்டளையிட காரணம் என்ன? சவுலுக்கும் கிருபை கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபை கட்டளையிடப்படவில்லை. ஆனால் தாவீதுக்கு கிருபை என்பது கட்டளையிடப்பட்டது. எனவேதான் அந்த கிருபை தலைமுறைக்கும் தொடர்ந்தது. தாவீதுக்கு கிருபையை கட்டளையிட காரணம் என்ன? இதே சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவ சமூகத்தை அந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறவராய் காணப்பட்டான் இது தாவீது. தேவ சமூகத்தை யார் நேசிக்கிறார்களோ, யார் வாஞ்சிக்கிறார்களோ, யார் அதை நாடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவனுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? தாவீதின் வாழ்க்கையிலே பார்த்தால் தெரியும். சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது தன் வாழ்க்கையிலே பிரையாரிட்டி, அந்த முக்கியத்துவம் கர்த்தருக்கு தான் கொடுப்பான். முதலிடம் கர்த்தருக்கு. பிரசனத்தை வாஞ்சிக்கிறவன் தன் வாழ்க்கையிலே முக்கியத்துவம், முதலிடம் கர்த்தருக்கே கொடுப்பான். அது மாத்திரமல்ல, 146வது சங்கீதம் 2வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் பாடுவேன். சமூகத்தை வாஞ்சிக்கிறவன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கர்த்தரை தன் கடைசி வரை துதித்து கொண்டே இருப்பான். சங்கீதம் 55:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். அவன் ஜெபிக்கிறவனாயிருப்பான். சங்கீதம் 119:92 சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். வேதத்தில் மிகவும் பிரியமாயிருப்பான். நாள் முழுவதும் வசனத்தை தியானித்துக் கொண்டிருப்பான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், தேவ சமூகத்தை விட்டு விலக்குகிற எந்த காரியத்துக்கும் தன் வாழ்க்கையில இடம் கொடுக்க மாட்டான். அவனே தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவன். அப்படிப்பட்டவனுக்கு பகற்காலம் என்பது எதை காண்பிக்கிறது? கிரியை செய்யும் காலம். நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். நாம் ஓடுகிற காலம் தான் பகற்காலம். இந்த பகற்காலத்திலே தேவன் கிருபையை கட்டளையிடுகிறார். அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்மால் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். பவுலுக்கு கர்த்தர் சொன்னாரே, என் கிருபை உனக்கு போதும் என்று. கிருபையை பெற்றுக்கொண்ட பவுலுடைய சாட்சி என்ன? நான் ஓட்டத்தை முடித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பிரசனத்தை அதிகம் நாடுவோம், வாஞ்சிப்போம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. தாவீதை போல உம்முடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய், தேடுகிறவர்களாய், வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். கிருபையாய் பகற்காலத்தில் உம்முடைய கிருபையை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.